வணக்கங்க. நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதிவை பதிவேற்றம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நவகிரகங்களுடைய வரலாறு பார்த்துட்ருக்கோம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிற வரலாறு ராகு கேதுகளுடைய வரலாறு. ராகு கேதுங்கிறது ஒரே ஆள் தான். நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நிறைய போட்டிருக்கோம். நம்ம இந்த சேனலை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு ஜோதிடத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் என்னோடய சேனல் இருக்கிற எல்லாமே பார்க்க முடியும். அனைத்துமே தேவையான விஷயங்கள் தான், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அத்தனையுமே. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ராகு கேதுவுடைய வரலாறு பார்க்கலாம். நவகிரகங்களில் ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ஜாதகத்துடைய இதில் முக்கியமான வில்லனும் இவங்க தான், ஹீரோவும் இவங்க தான். ஒவ்வொரு தனி மனித ஜாதகத்துடைய வில்லனும் இவங்க தான், ஹீரோ. இவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள இது. இந்த ராகு கேதுவை தெளிவாக கணிக்க தெரிஞ்சவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடராக இருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, இந்த ராகு கேதுனுடைய வரலாறுல ராகு கேதுங்கிறவங்க ஒரே ஆள் தான். நான் சொல்கிறேன். காசியப்ப மகரிஷிக்கு மொத்தம் 13 மனைவிகள் இருக்காங்க. நம்ம சூரியனுடைய வரலாறுலேயே இதை பார்த்துருப்போம். இதில் 5வது மனைவிக்கு 100 அசுரபுத்திரர்கள் பிறக்கிறாங்க. காசியப்ப முனிவருக்கும் அவருடைய 5வது மனைவி தனுவுக்கும் 100 அசுரபுத்திரர்கள் பிறக்கிறாங்க. அதில் 2 முகம் கொண்ட மகன் தான் விப்ரஜித். இந்த விப்ரஜித்தை பற்றி பார்த்தீங்கன்னா குருவனுடைய வரலாறுல சொல்லியிருப்பேன் நான். அவர் யார், என்ன, ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் நான். இந்த விப்ரஜித்துக்கும் சிம்ஹை அப்படிங்கிறவங்களுக்கும் பிறக்கிறவர் தான் சுபர்பானு. சுபர்பானு தான் பிற்காலத்தில் ராகு கேதுவா மாறுறாங்க. இந்த கதையில் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுட்டு வந்திருப்பாரு. அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன் நான். அந்த எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி தெரியும். எப்போதுமே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அந்த சண்டையில் அசுரர்கள் ஃபஸ்ட்டு தேவர்கள் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. அசுரர்கள் என்ன அழியிறங்கிறடிக்கு போய் சுக்கராச்சாரியார், அசுரகுருவான சுக்கராச்சாரியார் போய் சிவபெருமான்கிட்ட போய் மிருத்யுவியூ சஞ்சீவி அப்படிங்கிற மந்திரத்தை கற்றுட்டு வந்துடுறாரு. அதன் மூலமாக எந்த அசுரம் செத்து போனாலும் அவனை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துடுவார். இப்படி போயிட்டு இருக்கும்போது தேவர்களுக்கு ஆள் நஷ்டமாயிட்டே இருக்கு. அவங்களுடைய குலம் அழிஞ்சிட்டே வருது. இந்திரன் ரொம்ப வருத்தப்படுறான். இது என்ன பண்ணுறது, இப்படியே ஒரு சுக்கராச்சாரியார் நம்ம இது பண்ணோம்னா அவர் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவங்க ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்குது, நம்ம ஸ்ட்ரென்த்து மட்டும் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் குரு பகவானும் இவரும் போய், குரு பகவான் தான் தேவருடைய குரு பகவான் தான். அதெல்லாம் சேர்ந்து போய் பிரம்மர்கிட்ட போய் கேட்குறாங்க. பிரம்மர்கிட்ட போய் கேட்கும்போது பிரம்மரை நீங்கள் போய் பார்க்கடலை கிடைச்சோம்னா அதில் அமுதம் வரும், அந்த அமுதத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா மரணம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுக்குறாரு. பார்க்கடல் வாசனான விஷ்ணு பகவானை போய் பாருங்கள், பரந்தாமனை போய் பாருங்கள், அவருடைய அனுமதி பெற்று செய்கிறத பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போய் பார்க்குறாரு, இந்திரன் போய் பார்க்குறாரு. பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டானதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. மந்திரமலையை மத்தா எடுத்து பார்க்கடலை கிடையிறாங்க. வாசுகி பாம்பை கயிறாக திரிச்சிட்டு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாக வச்சு இழுக்கிறாங்க. மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய மலை, மிகப்பெரிய பாம்பு. தேவர்களுடைய
எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களால கடைய முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஷ்ணு பகவான் போய் அசுரர்களோட போய் அந்த சமயத்தில் அசுரருக்கு வந்து சக்கரவர்த்தியாக இருக்கிறது மாவலி அப்படிங்கிற ஒரு அசுரர் வந்து சக்கரவர்த்தியாக இருக்கார். அவரோட ஒரு உடன்படிக்கை போடுறாரு. இப்படி வந்து மந்திரமலையை வச்சு பார்க்கடலில் மந்திரமலையை வச்சு கடைஞ்சோம்னா அதில் வந்து அமுதம் வரும், வர்றதை 2 பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசுரர்களும் தேவர்களும் பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போகிறாரு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாங்க. அந்த உடன்படிக்கைக்கு வந்து அவரும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா சாப்பிட்டோம்னா ஆல்ரெடி சுக்கராச்சாரியார் இவங்க யார் செத்தாலும் எழுப்பிடுறாரு. ஆனால் அந்த அமுதத்தை கொண்டோம்னா சாகவே மாட்டோமே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சரி அப்படின்னு சொல்லி உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிறாங்க அசுரர்கள். ஒத்துட்டு போட்டு கடையை ஆரம்பிக்கிறாங்க. கடையை ஆரம்பிக்கும் போது மந்திரமலை வந்து வந்து சேத்துல சகதியில் உள்ளுக்குள்ள அமர போகுது, கடைய முடியல. அப்புறம் விஷ்ணு பகவான் போய் ஆமை மாதிரி மச்ச அவதாரம் எடுத்து போய் மந்திரமலையை வந்து தூக்கி நல்லா கடையிறதுக்கு உண்டான ஸ்டெப் மாதிரி பண்ணி கொடுத்துட்றாரு. அவர் ஆமையாக கீழே இருக்காரு. அதுக்கப்புறம் கடைய ஆரம்பிக்கிறாங்க. மந்திரமலை ரொம்ப பெருசு. கடையும் போகும்போது வாசுகி பாம்பு உன்னுடைய எல்லா 2 பேரும் இறுக்கி தலை சைடு வந்து அசுரர்களும் வால் சைடு வந்து தேவர்களும் பிடிச்சி கடையிறாங்க. வாசுகி பாம்பினுடைய வலி பொறுக்க முடியாமல் வாசுகி பாம்புக்கே தெரியாமல் விஷம் வெளியில் வருது. அந்த பாம்பினுடைய விஷம் வெளியில் வருது. ஐயையோ, நம்ம சாகாவரம் பெறதுக்காக இந்த வேலையை செஞ்சோம்னா இப்போ இந்த பாம்பின் விஷத்தினால உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகள் அழிஞ்சு போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வெப்பமும் அதனுடைய கொடுமையும் தாங்க முடியாமல் அசுரர்கள் தேவர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் வராரு. வந்து அந்த விஷத்தை தன்னுடைய தொண்டைக்குள்ள நிப்பாட்டுறார். தொண்டைக்குள்ள நிப்பாட்டி அதனுடைய வீரியத்தை குறைக்கிறாரு. வீரியம் குறைஞ்சதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட அசுரர்களும் தேவர்களும் போய் ஆசைப்படுறாங்க. காப்பாற்றினதுக்காக ஆசை பெற்றுட்டு அவரை வணங்கி மறுபடியும் கடையை ஆரம்பிக்கிறாங்க. கடையை ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்க்கடல்லேருந்து வெளியில் வருது. என்ன ஃபஸ்ட்டு வெளியில் வருதுன்னா காமதேனு வெளியில் வர்றாங்க. காமதேனுன்னு ஒரு பசு வெளியில் வர்றாங்க. அப்புறம் வெள்ளை குதிரை ஒன்று வெளியில் வருது. அப்புறம் ஐராவதம் சொல்லக்கூடிய யானை வெளியில் வருது. இந்த மாதிரி நிறைய வருது. இதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா இந்திரன் எடுத்துக்கிறாரு. இந்திரன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் தனியாக எடுத்து வச்சுக்கிறாரு. திருமகள் மகாலட்சுமி அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வர்றாங்க. திருமகளை வந்து விஷ்ணு பகவான் எடுத்துக்கிறாரு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய தேவ மங்கைகள், அபரிஜித் மங்கைகள் வராங்க. அதை ஒவ்வொரு தேவர்களும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மங்கைகள் வராங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் பிரகாரம், உடன்படிக்கையின் பிரகாரம் அமுதத்தில் மட்டும்தான் பங்கு, மற்றதுல எல்லாம் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை இருக்கிறாங்காட்டிக்கு விஷ்ணு பகவான் அப்படிதான் உடன்படிக்கை போடுறாரு. அந்த உடன்படிக்கை இருக்கிறங்காட்டிக்கு இந்த பார்க்கடலேருந்து வெளியில் வந்த மற்ற எதுவுமே வந்து அசுரர்களுக்கு கிடைக்கல. உடன்படிக்கையின் பிரகாரம் அவங்களும் சரி ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. அப்புறம் கடைசியாக அமுதம் வெளியில் வருது. அமுதம் வெளியில் வந்த முன்னாடி தேவர்களுக்குள்ளார சரி வந்துருச்சு நீ சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது தேவர்களுக்குள்ளார ஒரு இது, நம்ம அசுரர்களை கொல்றதுக்காகத்தான் நம்ம வந்து சாகாவரம் பெறணும்னு சொல்லி அமுதத்துக்கு கடையறக்கு வந்தோம். இப்போ நம்மளும் சாப்பிட்டு அவனும் சாப்பிட்டானா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனும் சாக மாட்டான், நம்மளும் சாக மாட்டோம், இந்த குளம் இப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப व्यसனப்படுறாங்க. விஷ்ணு பகவான் இது தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ ஒரு சூழ்ச்சி செய்கிறாரு. என்ன சூழ்ச்சின்னா, ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு மிகவும் அழகான மங்கையை மாறுறாரு. மோகினி வேடம் எடுக்கிறாரு. அந்த மோகினி வேடம் எடுத்துட்டு அதை அமுதத்தை ஒரு கலசத்தை எடுத்துட்டு வர்றாரு. அந்த மோகினியை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாரும் அமுதத்தை மறந்துட்டு மோகினியை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு மோகினி வேணும், எங்கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மோகினி மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க.
அவங்க கையில் இருக்கிற அமுதத்தை பற்றியே அவங்க நினைக்கவே இல்லை. அவங்கள விஷ்ணு பகவான் மயக்கிறார். அசுரர்களை மயக்கியதில் அவங்க மயங்கிடுறாங்க. மயங்கி மோகினின் மேலே மட்டுமே ஆசைப்படுறாங்களே ஒழிய அமுதத்தை பற்றி நினைக்கவே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அசுரர்களே, இந்த மேலால் இருக்கிற சாரை மட்டும் கொடுத்து போட்டு அடியில் இருக்கிற வீரியமான அமுதத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அந்த சாரை கொண்டு போய் தேவர்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அமுதத்தை எடுத்துட்டு நேராக தேவர்கள் பக்கம் வந்து பரிமாற ஆரம்பிச்சிடுறாரு. பரிமாறிட்டு வர 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 அந்த கலசத்தில் இருக்கிற அமுதம் குறைஞ்சிட்டே வருது. இதை சுபர்பானு பார்க்குறாரு. ஆஹா, இந்த மங்கை நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா, அமுதத்தை சாப்பிட விடாமல் பண்ணுறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தேவர்களை மாதிரி அங்கே போய் உட்காந்து அவர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மங்கை விஷ்ணு பகவானுக்கு மங்கையாக இருந்த விஷ்ணு பகவானுக்கு அது தெரியல, அமுதத்தை கொடுத்துட்றாரு. அவர் சாப்பிட சாப்பிட சூரியனும் சந்திரனும் அது வந்து அசுரன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி விஷ்ணு பகவானுக்கு சைகையின் மூலமாக காமிக்கிறாங்க. அப்போதான் தெரியுது, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்குள்ளார தலையை வெட்டிடலாம், உள்ளுக்குள்ளே போகாமல் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவருடைய தலையை வந்து மங்கை வேடத்தில் இருந்த விஷ்ணு வெட்டிடுறாரு. தலை தனியாக உடல் தனியாக போயிடுச்சு. ஆனால் அவரை வெட்டுறதுக்குள்ளார சுபர்பானு சாப்பிட்டுறாரு. அமுதத்தை சாப்பிட்டங்காட்டிக்கு அவர் சாகாவரம் பெற்றுட்டு தலை தனியாக முண்டந்தனியாகவே தலை தனியாகவும் முண்டந்தனியாகவுமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நேராக அசுரர்கிட்ட வர்றாரு. அசுரர்கிட்ட வந்து ஐயோ இந்த மாதிரி தீந்து போச்சு அப்படின்னாங்காட்டிக்கு, பரவாயில்ல அமுதம் தீர்ந்து போனால் என்ன நீ இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் அந்த மங்கை வேடத்தில் இருந்த விஷ்ணு பகவானோட துரத்துறாங்க. அவரும் அவங்க கை கட்டாத மாதிரி அப்படி இப்படின்னு ஒழிஞ்சு கிழிஞ்சு போகிற மாதிரி அப்படி இப்படின்லாம் பண்ணி கடைசியில் மறைஞ்சு போயிடுறாரு. அமுதமும் இல்லாமல் மங்கையும் இல்லாமல் திரும்பி வர்றாங்க இந்த அசுரர்கள். அவங்களுடைய நாட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. இப்போ தலை தனியாக உடல் தனியாக தலை தனியாக உடல் தனியாக இருந்த சுபர்பானு போய் பிரம்மாவை பார்த்து, ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட முன்னாடி நாக உடலை எடுத்து உடலுக்கு தலையும் தலைக்கு உடலையும் கொடுத்துட்றாரு. பிரம்மா கொடுத்துட்றாரு. இந்த பிரம்மா இந்த மாதிரி தான் இவங்க வந்து உருவம் மாறினது. உடல் வந்து ஒருத்தருக்கு வந்து உடல் வந்து பாம்பு உடலும், ஒருத்தருக்கு வந்து தலை வந்து இதாகவும் உருவாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வந்து வேதம் படிக்க சொல்லி சொல்கிறார் நம்ம பிரம்மா. ராகு பகவானை போய் மகர ஆளி, அதாவது நம்ம ராசி கட்டங்களில் வந்து மகரம் அப்படின்னு சொல்லியிருப்போம், அது ஆளிஞ்சி சொல்லுவாங்க. அது ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ராசி. அங்கே போய் வந்து ராகுவையும் கேதுவை போய் கடக ஆளியிலையும், அதாவது மகர ஆளியில் வந்து அதர்வண வேதத்தை மட்டும் படிக்க வைக்கிறாரு ராகுக்கு. கடக ஆளியில் வந்து ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம் வந்து ராகு மட்டும் படிக்கிறாரு. கேது வந்து ரிக் யஜுர் சாம வேதங்களை படிக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கும், தலை இருக்காது. கேதுக்கு வந்து உடம்பு இருக்கும், தலை இருக்காது. இவர் வந்து ஞானகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு தலை இல்லை, அதனால் தலை இருந்தால் தானே ஞானம் வரணும், அதுக்காக ஞானக்காரன் சொல்லி சொல்லுவாங்க. ராகுக்கு பார்த்தீங்கன்னா தலை இருக்கும், உடம்பு இருக்காது. கேதுக்கு தலை மேலே ஆசை, ராகுக்கு உடம்பு மேலே ஆசை. சரிங்களா?
அதனால் கேது வந்து ஞானகாரகன் மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராகுவை வந்து போகக்காரகன் யோகக்காரகன் சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி வரும். இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி வருவாங்க. இந்த கேது வந்து பிரம்மதேவர்கிட்ட வர வாங்குறாங்க. அதாவது நம்ம மனிதர்களுடைய மோட்சத்துக்கு நாங்கள் காரணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால ராகு என்ன பண்ணுவார், அடுத்த பிறவிக்கு உண்டான யோகங்களையும் போகங்களையும் போகக்காரங்க நிறைய கொடுப்பாரு. நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொடுப்பாரு. என்ன அப்போதான் கர்மம் சேரும். கேது என்ன பண்ணுவார், இதை மைனஸ் பண்ணுவார், இந்த பிறவியில் மைனஸ் பண்ணுவார். அதனால இந்த ராகு கேதுகளை வந்து தெளிவாக புரிஞ்சவங்க மட்டுமே நல்ல பலன் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா புரிந்து கொள்ள மிகவும் சிக்கலான கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள், கணிக்க சிக்கலான கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள். பிரம்மாட்ட வர வாங்கி இவங்க வந்து நவகிரக பரிமாணத்தில் வந்து சேர்றாங்க. இது வந்து அசுரகுலம் முடியும் போது இவங்க வந்து உள்ள சேரணும் அப்படின்னு சொல்லி ராவணேஸ்வரன் வரத்திற்கு பிறகு ராவணேஸ்வரனுடைய இறப்பிற்கு பிறகு இவர்கள் வந்து நவகிரக பரிபாலனத்தில் சேர்றாங்க. அதுக்கு முன்னாடி ராகு கேதுக்கள் கிடையாது. இதுதான் ராகு கேதுவோட ஸ்டோரி. எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நான். ஓகே, இப்போ நம்ம வான்மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுகள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு யாருக்கு தெரியாது. புதன்னா தெரியும், வெள்ளினா சுக்கிரன் தெரியும், பூமி நம்ம வாழ்கிற இடம் தெரியும், சந்திரன் தெரியும், செவ்வாய் தெரியும், வியாழன் தெரியும், சனி தெரியும், எல்லாமே தெரியுவாங்க. இந்த கிரகங்கள்லாம் தெரியுது, சூரியன் தெரியுறாங்க, எல்லாம் தெரியுறாங்க. இந்த ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. என்ன காரணம் அப்படின்னம்னா இந்த ராகு கேதுக்கள் வந்து வெட்டி புள்ளிகளாக, அதாவது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழும். அந்த விழும் ஸ்டார்ட் ஆகிற புள்ளியும் முடியும் புள்ளியும் 2 வெட்டு புள்ளிகளாக ராகு கேதுகள் கணிக்கப்படுறாங்க. பிரம்மதேவர்கிட்ட வந்து இவங்க 2 பேரும் என்னை காட்டி கொடுத்தங்காட்டிக்கு எனக்கு வந்து இவங்கள வந்து மாசத்துல ஒரு நாள் பிடிச்சிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. அதாவது இந்த அமாவாசை சந்திரனை வந்து அமாவாசைக்கு பிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த கிரகணங்கள் வரும், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்லாம் வரும். இதெல்லாம் வந்து இவங்க வந்து இவங்க வந்து சூரியரையும் சந்திரையும் தன்னை காட்டி கொடுத்த, அமிர்தம் சாப்பிடும்போது தன்னை காட்டி கொடுத்தங்காட்டிக்கு தான் இவங்களை பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இதுதான் வந்து இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இந்த கிரகண டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது கோயில்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கடல் கொந்தளிப்போடு இருக்கும், நிறைய கதிர்வீச்சுக்கள் வீட்டில் வரும். இந்த மாதிரி பிரம்மர்ட்டையும் வர வாங்குறாங்க. ஸோ இவங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் பெரும்பாலும் ஜோதிடம் பலன் கணிக்கிறது ரொம்ப கரெக்டாக கணிக்க முடியும். இதுதான் ராகு கேதுவோட ஸ்டோரி. நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கிரகங்களின் வரலாறு கிட்டத்தட்ட இதோட முடியுது. இதுக்கு அடுத்தது மாந்தியோடது ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அந்த கதை மட்டும் நான் மறுபடியும் போடுறேன் நான். அதோட இந்த கிரகங்களுடைய வரலாறு கதைகளை முடிச்சிடலாம் நம்ம. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ தான் நீங்கள் ஏன்னா இன்னும் அடிப்படைக்குள்ள கால் கூட எடுத்து வைக்கல, அந்த மாதிரி இருக்குது. இது மிகப்பெரிய சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை முழுசாக கற்று தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அதுதான் உண்மை. ஒரு 60% கணிக்க தெரிஞ்சவங்களே மிகப்பெரிய ஜோசியராக இருப்பாங்க. 100% கடவுளை தவிர வேறு யாருனாலே சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. ஒரு 60% வரைக்கும் சொல்லலாம். 60 ஒரு 70% மேக்சிமம் சொல்லலாம். அதுக்கு மேலெல்லாம் சொல்ல முடியாது. முற்றும் கணிக்க தெரிஞ்சவங்க நீங்கள்
நம்முடைய இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நம்ம மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா சகாதேவன் வந்து மிகப்பெரிய ஜோதிட வல்லுனர் தான். அவருக்கே தெரியாது அவருடைய அண்ணன் கர்ணங்கிறது. போர் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ணன் இறந்ததுக்கப்புறம் போய் கண்ணன்ட்ட போய் கேட்பாரு, ஏன் வந்து நான் இவ்வளோ சாஸ்திரம் படித்து எல்லாம் தெரிஞ்சு என்னால் ஏன் கணிக்க முடியலன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அது முடியாது, அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆன்சர் பண்ணுவார். அதே மாதிரி இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டேட் ஒன்று குறித்து கொடுப்பாரு. யாருக்கு? கௌரவர்களுக்கு சகாதேவன் குறித்து கொடுப்பார். கரெக்டான டேட்டு தான் குறித்து கொடுப்பாரு. ஆனால் அதை கண்ணன் என்ன பண்ணுவார், அந்த நிகழ்வு முன்னாடியே நடக்கிற மாதிரி ஏற்படுத்திடுவார். இந்த மகாபாரதம் இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சோன்னா இதில் ரொம்ப தூரம் போகும். அதனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை வந்து முழுசாக கற்றுக்கிட்டவங்க யாருமே இல்லை. ஒரு 60% 70%, பெரும்பாலும் ஒரு 60% தான். 10 கேள்வியில் ஒரு 5 கேள்வி 6 கேள்வி மேக்சிமம் வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் கற்றுக்கிட்டவங்க இல்லை. ஆனால் ஆய்வுகள் செய்ய செய்ய இதை நம்மளால் உறுதியாக மேம்படுத்தி இந்த பர்சன்டேஜ் லெவலில் மேம்படுத்தி கொண்டு வர முடியும் உறுதியாக. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பண்டைய தமிழர்கள் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத நம்பி இந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக புரியும். நீங்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க. நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.